Hi students, welcome to our channel. Today we learn 5th Science Term 3 Unit 3 Air Lessonல book back answer ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? Choose the correct answer. First one, chlorofluorocarbon is used in. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Refrigerator, air conditioner, both, none அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் which answer correct? Answer C. போத் தான் கரெக்ட். ரெண்டுமே ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷனருமே கரெக்ட் தான். ஓகேவா? குளோரோஃப்ளோரோகார்பன் இஸ் யூஸ்டு இன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க? குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க? ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் ஏர் கண்டிஷனர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ போத் ஆன்சர் தான் கரெக்ட். சி ஆன்சர் தான் கரெக்ட். ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால சி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஆட்டோமொபைல்ஸ்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஆட்டோமொபைல்ஸ். இதுக்கு விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் கார்பன் மோனாக்சைடு தான் கரெக்ட். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு இல்லாமா? இதில் எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்? கார்பன் மோனாக்சைடு. ஏ ஆன்சர் தான் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஆட்டோமொபைல்ஸ்? கார்பன் மோனாக்சைடு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். A windmill is used to produce. இதில் என்ன 4 ஆப்ஷன்? கெமிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி, ஆல் ஆஃப் தீஸ்னு இருக்குது. விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் சி, எலக்ட்ரிக் எனர்ஜி. A windmill is used to produce electric energy. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன். இன்ஃப்ளூயன்ஸா இஸ் காஸ்ட் பை. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா. விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் சி, வைரஸ். வைரஸ் தான் கரெக்ட். இன்ஃப்ளூயன்ஸா இஸ் காஸ்ட் பை வைரஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் ஒன். ஹைட் ஆஃப் மீசோஸ்பியர் விச் லைஸ் ஆஃப்டர் ட்ரோபோஸ்பியர் இஸ். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் சி, 80 to 85 கிலோமீட்டர் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஹையஸ்ட் லேயர் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் டேஸ். ஆன்சர் thermosphere. Second highest layer of Earth's atmosphere is thermosphere. Next பாருங்க. Releasing substances like chemical compounds into the atmosphere is known as. Air pollution தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? Air pollution. Next third one. Airborne diseases can be caused by. Answer microorganisms. Airborne diseases can be caused by microorganisms. Next பாருங்க, the fourth one. The ozone layer protects us from the harmful UV rays coming from the sun. Answer ozone தான் correct. The ozone layer protects us from the harmful UV rays coming from the sun. Next, fifth one. Nitrogen is used by plants as nitrates. இதுக்கு விச் ஆன்சர்? ஆன்சர் வந்து நைட்ரஜன் தான். ஓகேவா? நைட்ரஜன் இஸ் யூஸ்டு பை பிளான்ட்ஸ் அஸ் நைட்ரேட்ஸ். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோவிங். கொஸ்டின் கொடுத்துருக்காங்கம்மா. ட்ரோபோஸ்பியர், சேட்டலைட், ஸ்ட்ரெட்டோஸ்பியர், ஸ்பேஸ் கிராஃப்ட், எக்ஸோஸ்பியர், ஓசோன் லேயர், தெர்மோஸ்பியர், மெட்டர்ஸ், மீசோஸ்பியர், வெதர் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே. ட்ரோபோஸ்பியர் ஆன்சர் weather change. Stratosphere answer ozone layer. Exosphere answer satellite. Thermosphere answer spacecraft. Mesosphere answer meteors. Okay வா? இது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபோர்த் ரோமன். ஆன்சர் இன் பிரீஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்? ஆன்சர் the different layers of atmosphere are troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. That's the answer. Okay wow. Next, what is air pollution? Answer the presence of harmful substances in the air which can have an adverse effect on living beings and the environment is called air pollution. Okay wow. That's the answer. Next, third question. Name some of the airborne diseases. Answer diphtheria, whooping cough, tuberculosis, common cold, influenza, measles and mumps. That's the answer. Okay wow. Next, what is global warming? Answer when gases like carbon dioxide are present in the atmosphere in large amount, they increase the atmospheric temperature. This is known as
global warming. Okay va. Next, fifth question, mention two ways of controlling air pollution. Answer, by reducing the usage of fossil fuels for burning we can control the air pollution. By planting more trees we can reduce the air pollution. That's the answer. Next, answer in detail. First question, list the importance of air. The answer பார்க்கலாமா? Okay, answer, air is important for all the living organisms. Without air no life can exist on the earth. We take in oxygen from the air and release carbon dioxide. Plants in turn use carbon dioxide present in the air to produce their food. The gases such as oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen present in the air are important to us for many reasons. என்னென்ன ரீசன்ஸ் பார்க்கலாமா? இது first one, water cycle. Water vapor present in the air is important for the formation of water cycle. Next, supplies energy. We breathe oxygen present in the air and it is supplied to the cells in our body. Next, sound travels through air. Sound travels from the point of generation to the listener through air. Next, useful for plants. Nitrogen present in the air is useful for plants. Next, transport. Movement of air is called wind. This is helpful for the ships and boats to sail on the water. Airplanes and helicopters travel through air. Next, sports. Recreational sports like paragliding and hang gliding are possible with the help of air. Recreational sports like paragliding and hang gliding are possible with the help of air. Next, parachutes and hot air balloons. Parachutes and hot air balloons are used to land from above. In case of emergency, people use parachutes and come down slowly and safely with the help of air. Next, wind energy. This wind is used to generate electric power with the help of windmills. Okay va. Next, explain any three airborne diseases னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? First one, diphtheria. Three airborne disease நம்ம ரைட் பண்ணலாம். அதை பற்றி ஃபர்ஸ்ட் diphtheria. It is caused by the bacteria Corynebacterium diphtheria. Corynebacteria diphtherium. ஓகேவா? It generally affects the upper respiratory tract, nose and throat and causes fever, sore throat and shocking of air passage. Next, tuberculosis. Tuberculosis is caused by the bacterium Mycobacterium tuberculosis. When we breathe, the bacteria present in the air gets into the lungs and affect it. Infected person has to be treated with anti-tubercular drugs for a period of 6 months to 1 year. Next, influenza. Influenza is commonly found during childhood. It is caused by the virus myxovirus and results in inflammation of nasal mucosa and pharynx. It is also known as flu. Next, sixth Roman higher order thinking questions. First question, if there is no atmosphere, what will be the condition of earth? Answer, if there is no atmosphere, there will be no life on earth, as there will be no oxygen which is essential for the earth's organisms. No life can exist on the earth. We will be directly exposed to harmful UV rays of the sun. That's the answer. Okay va. Next, give some suggestions to prevent air pollution. Answer, use non-renewable energy resources. Planting more trees can reduce the amount of carbon dioxide in the atmosphere. Reduce the use of automobiles and use public transports. That's the answer. Okay. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.